நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுதோம். மாதம் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. லாஸ்ட்டாக நம்ம சாத்தாங்குளம் மேரத்தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ குவாலிட்டி நிறைய சரியில்லைன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ஐஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நம்ம இதிலே வீடியோ எடுத்து இதிலே அப்லோட் பண்ணதுக்காண்டி தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி ரன்னிங் வந்துவிட்டோம். வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரன்னிங் போவோம். நண்பர்களே, வார்ம் அப் நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்க வார்ம் அப் இது தான். இதுபோக நிறைய வார்ம் அப் பண்ணுவேன். அது எல்லா வீடியோவும் போட முடியாது. ரன்னிங்லேயே சில வார்ம் அப் பண்ணுறதுனால அது எல்லா வார்ம் அப்பும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பேசிக்காக பண்ண வேண்டிய வார்ம் அப் தான் எல்லாம் போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் ரன்னிங் போகிறவங்க, ஒரு ஷார்ட்டில் ஓடுறவங்களுமே, கொஞ்சம் தூரம் ஓடுறவங்க, பேசிக்காக நான் ஓடுறேன் ஒரு 6 பேஸில் 7 பேஸில் ஓடுறவங்க கூட வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்படின்னா தான் ரெகுலராக நம்ம ரன்னிங் பண்ண முடியும், எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல். ஒரு 1.5 கிலோமீட்டர் இன்றைக்கி ரன்னிங் முடிச்சாச்சு. இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஓட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 8 கிலோமீட்டர்கிட்ட ரன்னிங் போகலாங்கிற ஒரு பிளான் இருக்குது. என்ன ஃபேஸில் இன்றைக்கி ஓட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 ஃபேஸ் தான் ஓட போகிறோம். லாஸ்ட் கிலோமீட்டர் மட்டும் நம்ம ரெகுலராகவே கொஞ்சம் ஸ்பீடாக எடுப்போம். ஏன் லாஸ்ட் பேஸ் ரெகுலராக ஸ்பீடாக எடுக்கணும்னா, நம்ம ஃபுல் பேஸுமே ஸ்பீடாக ஓட முடியும். நம்மளால் ஒரு 4:30 or 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடலாம். ஆனால் ரெகுலராக ஓடும்போது என்ன ஆகும்னா, அது இன்ஜூரியை நம்மளே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி வச்ச மாதிரி ஆயிரும். காய்ஸ், ஒரு வழியாக ரன்னிங் முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், டிஷர்ட் ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம ரன்னிங் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இதுக்கப்புறம் ஜிம்மில் சந்திப்போம். ஓகே காய்ஸ், வாங்க. கண்டினியூஸாக நம்ம லாங் ரன்னிங் போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டான டயட் தான். அது போக ப்ரோட்டீன் கரெக்டான லெவல் எடுக்கும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு மசில் பில்ட் ஆகும். இன்றைக்கி லெக் டேங்கிறனால ஈவினிங் ஒரு 6:30 வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு லெக்குக்கு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போட வீடியோ வரும். அதேமாதிரி டயட் பிளான் எல்லாமே நான் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். இது நைட் டின்னரு முடிச்சுட்டு ஒரு 10:30 போல் ஃபிஷ் ஆயிலோட இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணுறோம் காய்ஸ்.